அருமையான டேஸ்டான ஹெல்தியான வெயிட் லாஸ் நூடுல்ஸ் செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு மீடியமான ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டை வந்து தோலை நல்லா சீவியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ மிக்ஸி ஜாரில் இதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம ஒரு பீட்ரூட் ஃபுல்லாக நம்ம இப்படி கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். கட் பண்ணி போட்டாச்சு மிக்ஸி ஜாரில். அம்மா வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். இந்த ராகி மாவுப்பா அம்மா வந்து பலசர கடையில் வாங்கியிருக்கேன். இந்த கப்பு உடைய அளவு வந்து ஒரு 125 கிராமு. இதில் ஒரு கப்பு ராகி மாவு போட்டுக்கிடுவோம். ராகியில் உங்களுக்கு அதிகமான கால்சியம் இருக்குது, வைட்டமின் டி இருக்குது, ஃபைபர் இருக்குது. அடிக்கடி நம்ம ராகியை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த கப்பில் தான் நம்ம வந்து ஒரு கப்பு ராகி மாவு எடுத்தோம். அதே கப்பில் அதே சேம் கப்பில் நம்ம வந்து இதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கிடுவோம். இதை ஊற்றி உங்களுக்கு இந்த தண்ணி அப்படி இருக்கட்டும். இதை வந்து பீட்ரூட்டை உங்களுக்கு இதை வந்து நல்லா அடித்து கொண்டு வரேன், ஜூஸ் ஆக்கி கொண்டு வரேன். பீட்ரூட்டை வந்து மிக்சியில் அடித்தாச்சு. நல்லா ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு ஜல்லடை எடுத்துக்கிடுவோம். இதில் வந்து ஜூஸை நிறுத்துருவோம். இப்போ ஜூஸை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இந்த சக்கை வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். அம்மா வந்து இந்த கப்பில் தப்பா ஒரு கப்பு நம்ம ராகி மாவு எடுத்துருந்தோம். நம்ம பீட்ரூட்டு ஊற்றுனது போக மீதி தண்ணி இருக்குது. இப்போ இந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கிடுவோம் அளவுக்கு. இப்போ நம்ம அடித்து வச்சுருந்தா பீட்ரூட் இருக்கு இல்லையா, ஜூஸு, அதை வந்து இதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ பீட்ரூட்டில் வந்து தண்ணி இருந்தனால முக்காதான் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து தண்ணி ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஒரு இது கொஞ்சம் தண்ணி, இது வந்து மீதி கொஞ்சம் தண்ணி மிஞ்சி இருக்குது. பீட்ரூட்டில் இருந்த தண்ணி ஜூஸ் வந்தனால இந்த தண்ணி மிச்சமாக இருக்குது. இது நமக்கு தேவைப்பட்டால் ஊற்றிக்கிடுவோம், இல்லாட்டா தேவையில்லை. ஒரு 1/4 டீஸ்பூனு நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம ராகி மாவுக்கு தேவையான ஒரு கப்பு போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு கப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம், பிங்க் சால்ட். இப்போ மூடி போட்டு பீட்ரூட் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்துப்பா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நம்ம ராகி மாவு ஒரு கப் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இதை வந்து இதில் போட்டுக்கிடுவோம். இதை வந்து நல்லா அடுப்பை மீடியத்துக்கு கொண்டு வந்துடுவோம், சிம்முக்கு. இதை நல்லா அப்படியே கிளறிடணும். இப்போ நல்லா கிண்டியாச்சு. நல்லா உருண்டு திரண்டு வந்துருச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சம் சூடாக இருக்குது. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் ஆற விடுவோம். ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி அளவு. அது இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இடியாப்ப குழல் எடுத்துக்கிடுவோம். லைட்டாக ப்ரஷ்ஷில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு லைட்டாக எண்ணெய் தடவிக்கிடுவோம். இப்போ தான் மாவு வந்து உங்களுக்கு ஒட்டாமல் க்ளீனாக வரும். வெங்கல பாத்திரம் வாங்கியிருக்கேன், பிளைட்டு, இடியாப்ப பொருள் வாங்கியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து சென்னையில் பெருங்குடியில் ராஸ்குக்குவர் கடையில் கிடைக்கிது. இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே போட்டுருவோம். இப்போ இதை வந்து மூடி போட்டுருவோம். இதில் தான் நம்ம வந்து ராகி நூடுல்ஸ் புளிய போகிறோம். இதில் லைட்டாக நம்ம தடவிக்கிறோம். எண்ணெய் தடவிட்டால் தான் உங்களுக்கு திருப்பி நம்ம வேக வச்சு கரெக்டாக வந்து ஈஸியாக வரும். இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம புளிஞ்சாச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கப்பா. நல்ல நம்ம ஒரு இட்லி சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ நம்ம ராகி நூடுல்ஸை இதில்
இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு ராகி நூடுல்ஸு வெந்துருச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். சூப்பராக வந்துருச்சு. கலர் பார்த்தீங்களா, நேச்சுரலாக நல்ல ரெட் கலர்ஸில் இருக்குது. இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விடுவோம்ப்பா. ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துக்கிறோம். நான் வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தவா வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். 2 பல் பூண்டுப்பா, இதை பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். மீடியமான வெங்காயம், இதையும் நல்லா நீளமாக நறுக்கியிருக்கேன். இதையும் இதில் போட்டுக்குருவோம், வதக்கிடுவோம். ஒரு மீடியமான கேரட்டு, இதையும் நல்லா நீளமாக பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். மீடியமான குடமிளகாய், இதையும் நீளமாக நறுக்கியிருக்கேன். இதை இதில் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறோம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், நறுக்கி போட்டுக்குருவோம். காய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம், தேவையான அளவுக்கு. ஒரு 2 ஸ்பூனு தண்ணி ஊற்றிக்குவோம். 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்குருவோம். அடுப்பை சிம்முக்கு கொண்டு வந்துடணும். லோ ஃப்ளேமில் வச்சிடணும். கேரட்டு இதெல்லாம் வேகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். ஸ்லோவில் வச்சு வேக விடுவோம். ஸ்லோவில் வச்சு நம்ம 5 நிமிஷம் காய வேக விட்டுட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். நல்லா காய் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கிடுவோம், மிளகு பொடி, கொஞ்சம் டொமாட்டோ சாஸ் ஊற்றிக்கிடுவோம். 1 ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸை இதில் போட்டுருவோம். இப்போ இதை வந்து உதுத்து விட்டுக்குருவோம். கொஞ்சம் மல்லி இலையை பொடிசா நறுக்கி போட்டுக்குருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குருவோம். அவ்வளோதான்ப்பா, உங்களுக்கு பீட்ரூட் ராகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இது வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. பீட்ரூட் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க சின்ன பிள்ளைய, சிகப்பாக இருக்குது இனிப்பாக இருக்குன்னு. அதே மாதிரி ராகியும் ரொம்ப பேர் எடுக்க மாட்டாங்க. ராகிலெல்லாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நமக்கு வைட்டமின் டி, கால்சியம் நிறைய இருக்குது, ஃபைபர் இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ராகி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எலும்புக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இப்போ பீட்ரூட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். நல்லா உங்களுக்கு ஸ்கின்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதனால் பீட்ரூட்டு, கேப்படி, ராகி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிப்பா அது. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம்ப்பா. கிளாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.